எத்த என்ன குழம்புத்த வைக்க சொல்லிட்டு தூங்குங்க. ஏண்டி ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா கண்ணை மூட விட மாட்டேங்கிறாளுங்க. என்ன குழம்பு வைக்க, என்ன செருப்பு வாங்க, என்ன விளக்கமாறு வாங்க, நீ எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கேட்பாளுங்க. போடி உள்ள ஏதாவது போய் குழம்பு வைடி. எத்த ஏன் இஷ்டத்துக்குலாம் குழம்பு வைக்க முடியாது, உங்க இஷ்டத்துக்கு தான் நான் வைக்க முடியும். அப்புறம் நான் ஒரு குழம்பு வச்சா இது என்ன உன் மூஞ்சி மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லி தூக்கி என் மூஞ்சிலே ஊத்துவீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். அதை தாண்டி நானும் சொல்றேன். நான் ஒரு குழம்பு சொல்லுவேன், அது நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு மாதிரியா குழம்பா வைப்ப. அதனால நீயே உன் இஷ்டத்துக்கு ஏதாவது வச்சுட்டு போ. கிழவிக்கு முடியலன்னா வாய் கொழுப்பு அடங்காதுமா. எத்த எத்த எத்தை ஏடி எலும்பி, நான் உனக்கு 1000 வாட்டி சொல்லிட்டேன். ஏன் மண்டையை சொரியாதான்னு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்காது. போடி அங்கிட்டு. சரித்த, நம்ம அப்புறமா கதை பேசுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே இறங்கி அந்த அப்படி ஓரமாக போய் பாடுங்க. நான் வந்து சோஃபாவில் படுக்க போகிறேன். ஏடி உனக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பெரிய மனுஷியை பார்த்து ஓரமா போய் படுங்கன்னு சொல்றேன். ஆமாத்த, மன்னிச்சுக்கோங்க. நான் சொன்னது தப்பு தான். அப்படி ஓரமாக போய் படுக்காதீங்க, வெளியில் போய் ரோட்டில் போய் படுங்க போங்க. ஏடி உனக்கு வாய் கொழுப்பு வந்து ரொம்ப கூடிக்கிட்டே போகுதுடி. நானும் பொறுமையா இருப்பேன் பார்த்துக்கோ. அப்புறம் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சரித்த, நான் சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. நான் பார்த்துக்கிறேன். ஆமாடி, குடும்ப பொம்பளை இப்படிதான் தூங்கணும். நல்லா கால் நீட்டிக்கோடி. ஏண்டி சுருட்டி வச்சிருக்க? நல்லா என் மூஞ்சில நீட்டிக்கோ, நல்லா இருக்கும். வேண்டாம், இந்த இருக்கட்டும். ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் இந்த இப்படி ஓரமாகவே நீட்டிக்கிறேன். இல்லடி பரவாயில்ல, நல்லா நீட்டிக்கோ காலை. நல்லா என் மூஞ்சில நீட்டி பாப்போம். சரித்த, இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறீங்க. அப்புறம் உங்கள் மனசு வேறு கஷ்டப்படும். அதனால தான் கால் நீட்டுறேன். இன்னும் எத்தலடி மூஞ்சிக்கிட்ட கால் வரல. இங்கே வருங்க, ஓரளவுக்கு தான் மரியாதை. ஓரளவுக்கு தான் கால் நீட்ட முடியும். உங்கள் இஷ்டத்துக்குலாம் காலை உங்கள் மூஞ்சி மேலே வைக்க முடியாது. ஏடி உனக்குலாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு மாமியா முன்னாடி ஒரு வயசான பொம்பளை முன்னாடி இப்படி காலை நீட்டுறடி. நீ எல்லாம் குடும்ப பொம்பளையாடி. இவ மட்டும் காலை மூஞ்சி மேல வச்சிருக்கா, நம்மளும் காலை நீட்டணுமே. அடுத்து எந்த எரும மாடுமா செருப்பை கொண்டு வந்து வாய்க்கிட்ட வச்சிருக்கா? எத்த நான் தான் தேச்சி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் கால் நீட்டி படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் போய் குழம்பு எல்லாம் வைக்கிறேன். ஏண்டி சோறாக்கு குழம்பு வைன்னு சொன்னா செருப்பை கொண்டு வந்து வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா பாரு. ஓடுறி அங்கிட்டு. எத்த, நான் உங்களை அப்போதே சொல்லிட்டேன், சத்தம் போடாமல் இருங்க. கத்தி கத்தி தூக்கம் பூரா போயிரும் போல. எனக்கு இப்போ தான் லைட்டாக தூக்கம் வருது. தூக்கத்தை கெடுக்காதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னமோ கூத்தால இருக்கு. ஆளாளுக்கு காலை நீட்டிட்டு அந்த கிளவி மண்டையில் வச்சிருக்காளுங்க. ஏமா ஒத்தரசா, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீ இந்த பக்கத்துல உட்காரு, உட்காந்து கால் நீட்டிக்கோ. என் மண்டை சும்மா தான் இருக்கு. ஏண்டி சிவப்பி குண்டு எருமை மாடு மாதிரி இருக்கே, செருப்பு கொண்டு போய் அத்தை வாய்க்கிட்ட வச்சிருக்க. காலையர் கீழே. ஒத்தரசா ரொம்ப நடிக்கிறமா. இவளுக்கு இப்படி பண்றதுக்கெல்லாம் காரணமே நீதானே, எனக்கு நல்லாவே தெரியும். இங்க வந்து ரொம்ப ஆக்ஷன் போடாதானே. ஏப்ல நீ தானே சொன்ன, அங்க உள்ள அத்தை சும்மா தான் இருக்காங்க. காலை கூட நீ அத்தை மூஞ்சி முன்னாடி கூட நீட்டிக்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, உன்னையெல்லாம் நல்லா தாங்குவாங்க அப்படின்னு நீ தானே சொன்ன. ஆமாம் ஒருத்தரும் சார், நீ கூட நீ சொன்னில, அத்தை எப்பயுமே ரொம்ப தங்கமானவங்க, அவங்கள மிதிச்சா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு. இந்த நீ சொன்ன மாதிரி நாங்களும் செய்கிறோம். அத்தை ஒன்றுமே சொல்லலை பத்தியா. இந்த கிளவி சும்மாவே நம்மளை போட்டு வறுத்தெடுப்பா. இவங்க வேற கொளுத்தி போடுறாளுங்க. ஏண்டி ஒத்தரசா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. ஏன்டா இவங்க 2 பேரையும் மிதிக்க சொன்ன நேரத்துக்கு அதுக்கு நானே வந்து உங்களை மிதிச்சிருக்க மாட்டேனா? எதுக்கு கஷ்டப்பட்டு இவங்ககிட்ட சொல்லி இவங்க வந்து உங்களை மிதிக்கணும்? ஓ, இந்த நினைப்பு வேற மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா? எங்க மிதி பாப்போம். கால் ரெண்டையும் ஒடிச்சு தொங்க விட்டுறேன் பாத்துக்கோ. எத்து நீங்க ஏன்ட்ட பேசுறத விட இவளுக்கு 2 பேரும் காலை நீட்டிருக்காளே, இவளுக்கு காலை ஃபர்ஸ்ட் உடைங்க, எல்லாமே சரியா போயிடும். கொளுத்தி எவ போடுறாளோ அவளை ஆஃப் பண்ணா போதும், தீ தன்னால அடங்கிரும். ஆமாத்த, என்னன்னு கேளுங்க. அவள் தான் கொளுத்தி போடுறா. இந்த கிளவிட்டு நம்ம எதுவுமே செய்யலைனாலும் வசதி தான் வாங்குறோம். பேசாம இவளுகளை மாதிரி நம்மளும் 2 மீதி மிதிச்சுட்டு பேசாம இருந்துட வேண்டியதான். இங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே படுத்துட்டாமா. படுத்து காலை நீட்டியாச்சு. காலை இருடி, காலை ஓடிக்கிறேன் ஒத்தரசா. இது போங்க தாங்கிட்டு சும்மா ஏதாவது கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது இவ்வளோ நேரம் நின்று. ஏடி யாராவது வெளியில இருந்து உள்ள பார்த்தாங்கன்னா என் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிருவாள்கடி. நல்லா மருமவ 3 பேரும் வச்சுக்கிட்டு 3 பேரும் மூஞ்சில மீச்சுக்கிட்டு இருக்காங்க. வெக்கம் இல்லாம வாங்கிட்டு இருக்கேடின்னு. எத்த, உங்களை அப்படி யார் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க. அவங்களும் இப்படி ஓரமாக படுக்க வச்சு அவங்க மூஞ்சி முன்னாடி நம்ம எல்லாரும் கால் நீட்டிக்கிடுவோம். இதை கவலைப்படாங்க, டக்குனு அப்பெல்லாம் யாரும் உள்ள வரமாட்டாங்க நம்ம சொந்தக்காரங்களா. ஏன்னா வெளியில கதவெல்லாம் பூட்டி தான் இருக்கு. ஏண்டி அக்கா, நீங்க கதவை போட்டுனா 50 பேர் மூஞ்சி முன்னாடி வந்து மிதிக்கணும்னு எதுவும் இருக்காடி? எடுக்கடி காலை. என்னத்த, நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட எப்படி இருப்பீங்களோ அப்படியே என்கிட்ட நடந்துக்கோங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் மூஞ்சிலே மிதிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, நீங்களா காண்டி பாவமேன்னு சொல்லி சும்மா காலை தான் மேலே வச்சுருக்கேன். அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. வாயை விட்டுருக்க கூடாது. வாயை விட்டதுல இருந்து நீங்க எல்லாம் அதையே பிடிச்சிக்கிட்டு எங்க அம்மா மாதிரின்னு சொல்லி மீக்கவோ வையவோ ஒரே கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடி. கேட்டு கொஞ்ச நேரம் கத்தாம இருங்க, தூக்கமா வருது, எல்லாம் தூங்குவோம். நீங்க தூங்குங்கம்மா, எல்லாரும் நல்லா தூங்குங்க. நான் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்னா. அதான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் தான் வீட்டுக்கு வேணும். எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த மனசுக்காகவே நீங்களும் இன்னும் ஒரு 100 ஜென்மம் வாழணும். ஆமா, உங்க கூட 100 நாள் வாழ்றதே பெரிய போராட்டமா இருக்கு. இதுல 100 ஜென்மம் வாழணுமா? எதுக்கு இன்னும் என்னை இப்படியே மிதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காடி? இது எல்லாத்தையும் தப்பாக நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே நல்ல விதமாக நினைக்கணும். எப்படி நல்ல விதமா? அந்த செருப்பை கொண்டு வந்து அந்த வாய்க்கிட்ட வச்சிருக்காளே, இது வந்து நல்ல விதமா? சேர்த்து உங்களுக்கு ஒரு வேலை இல்லை. சும்மா ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் புலம்பிக்கிட்டு இருங்க, நாங்கள் தூங்குறோம். ஏண்டி எந்த குடும்பத்திலயாவது எந்த மருமகளாவது இப்படி மாமியா முன்னாடி மூஞ்சில காலை நீட்டிக்கிட்டு இருப்பாளுங்களா? இதை பாரு, கேட்டோன்னா நம்ம கூட சண்டைக்கு வராளுங்க. சை, என்ன தலையெழுத்தோமா.